யோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எங்கேயா போன? அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் மூலமா எம்சியூக்குள்ள இன்கர்ஷன் ஈவெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பட் எம்சியூக்குள்ள இந்த ஒரு இன்கர்ஷன் ஈவெண்ட்டுக்கு அடித்தளம் போட்டதே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவில தான். அப்படி இருக்கிறப்ப டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பத்தி இந்த ஒரு டூம்ஸ்டே ட்ரெய்லர்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணலையே யோசிச்சுட்டு இருந்தப்பதான் ரீசெண்டா இந்த ஒரு டூம்ஸ்டே மூவில இருக்கிற கேரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுலயும் முக்கியமா மூவில டாக்டர் டூமுக்கு அடியால வேலை செய்ய போற அந்த 4 டூம் விச்சஸோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லுக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல வரவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த பல கேரக்டர்ஸ் கிட்டத்தட்ட வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனா தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. லைக் இந்த டூம் விச்சஸ்ல ஒரே ஒரு மேல் கேரக்டர் இருக்கு, அதோட காஸ்டியூமை பாருங்களேன், அப்படியே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை ரெஃபர் பண்ற மாதிரியே இருக்கு இல்லையா? முக்கியமா அந்த ஒரு காஸ்டியூம்ல அந்த ஒரு மாஸ்க் பாருங்க, அந்த மாஸ்கோட நெத்தியில இருக்கிற அந்த ஒரு துளை டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த ஒரு நெட்ரிக்கனை கனெக்ட் பண்ற மாதிரியே இருக்கு. இதை தாண்டி பர்பிள் கலர்ல ஒரு விச் காஸ்டியூம் இருக்கு. இந்த ஒரு காஸ்டியூம்ல வரப்போறது மேபி கிளியாவா இருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, மார்வலுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, எந்த ஒரு பவரையுமே அந்த ஒரு கலர்ஸ் மூலமா வெளிப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. லைக் இப்ப ரியாலிட்டி ஸ்டோன் என்ன கலர்? ரெட் கலர். ரியாலிட்டியை மாத்திர வாண்டாவோட கலர் என்ன? ரெட் கலர். அதே மாதிரி டைம் ஸ்டோனோட கலர் என்ன? கிரீன் கலர். டைமே கண்ட்ரோல் பண்ண லோக்கியோட கலர் என்ன? அதுவும் கிரீன் கலர் தான். சோ ஒரு கேரக்டரோட காஸ்டியூமோட கலரும் அவரோட பவர் கலரை வச்சு அவர் எந்த கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால கெஸ் பண்ணிட முடியும். பிளஸ் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் கிளியாவும் ஸ்ட்ரேஞ்சோட செயல்னால ஏற்பட்டிருக்கிற அந்த ஒரு இன்கர்ஷன் ஈவெண்ட்டை கட்டுப்படுத்துறதுக்காக போயிருப்பாங்க. சோ இவங்க மல்டிவர்ஸ் டிராவல் பண்றதுனாலயே டாக்டர் டூம் கையில மாட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பெரும்பாலும் இந்த ஒரு பர்பிள் காஸ்டியூம்ல வரப்போறது கிளியாவா தான் இருக்கணும், இல்லனா ஆகத்தாவா கூட இருக்கலாம். இதை தாண்டி பிரவுனிஷ் கலர்ல ஒரு காஸ்டியூம் இருக்கு. அந்த ஒரு காஸ்டியூமோட கலரும் அது யூஸ் பண்ற அந்த ஒரு ஹேண்ட் சைனுமே அப்படியே ஸ்கார்லெட் விட்ச் மாதிரியே இருக்கு. ஏன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவிக்கு அப்புறம் ஸ்கார்லெட் விட்ச்க்கு என்ன ஆச்சுங்கிறதுனே தெரியல. சோ அவங்க கூட இந்த ஒரு ரெட்டிஷ் டூம் விட்சா வரலாம். இதை தாண்டி கிரீன் கலர்ல ஒரு டூம் விட்ச் காஸ்டியூம் இருக்கு. சோ இந்த ஒரு கிரீன் விட்சா யார் வரப்போறா அப்படிங்கிறதுல பல கெஸஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு லுக்ல சில்வியை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா லோக்கி சீசன் 2க்கு அப்புறம் சில்வி வந்து வேற ஒரு டைம் லைன்ல ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. அண்ட் டிவியை தாண்டி லோக்கியை பத்தியும் மல்டிவர்ஸை பத்தியும் அதிகப்படியான நாலேஜோட இருக்கிற ஒரே ஆள்னா அது சில்வி தான். பிளஸ் ட்ரெய்லரோட பல இடங்கள்ல லோக்கியை டீஸ் பண்றதுனால லோக்கியை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரே வழினா அது சில்வி தான் அப்படிங்கிற விஷயத்தை டாக்டர் டூம் கண்டுபிடிச்சிருக்கலாம். சோ இந்த ஒரு கிரீன் விட்ச் காஸ்டியூம்ல சில்வி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.